கிருஷ்ணகிரி நகர தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் நாம் நலம் பெற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி ராமர் திருக்கோவில் அருகில் நகர தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் தமிழக அரசின் அவலங்களை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகர பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சாமி சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த அதிமுக நகர செயலாளர் கேசவன், அம்மா மக்கள் கட்சியின் நகர செயலாளர் குமார், பாரதிய ஜனதா கட்சியின் ராணுவ பிரிவு மாநில செயலாளர் கோவிந்தராஜ், நகர பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவர் விமலா, நகர்மன்ற உறுப்பினர் சங்கர், பாரதிய ஜனதா கட்சியின் நகர பொதுச் செயலாளர்கள் மணிவண்ணன், வடிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் போது தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கென எந்த திட்டமும் செயல்படுத்தப்படாமல் போதை கலாச்சாரத்தினை கட்டவிழ்த்து விட்டதன் காரணமாக இன்று பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கூட மது போதைக்கு அடிமையாக உள்ளனர். இதுபோன்ற போதை கலாச்சாரத்தை வேரோடு அகற்ற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியாக கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வார்கள் என்பதை புரிந்து நாடு நலம் பெறவும் நாமும் நலமுடன் வாழ தமிழகத்தில் நல்லாட்சி அமைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாக்கு மட்டுமே. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நாடு நலம் பெறுவதோடு நாமும் நம்மை சார்ந்துள்ள குடும்பமும் காக்கப்படும். ஆகையால் வாக்காளர்களாகிய நீங்கள் கிருஷ்ணகிரியில் தேசிய மக்கள் கட்சி சார்பில் யார் போட்டியிட்டாலும் அவர்களை வெற்றி பெற செய்வது நமது கடமையாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்று வருகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை யாரும் தடுத்துவிட முடியாது என்பதை வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தமிழக அரசினை கண்டித்து நடத்தப்பட்ட தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் போது நகர துணைத் தலைவர் முரளி, மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாணிக்கம், தாமோதரன், மாதவன், மாவட்ட துணைத் தலைவர் மன்னன் சிவா, பொருளாளர் குணசேகர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விட்டுட்டு அம்மாமாருங்க அக்காமாருங்கெல்லாம் இங்க வந்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க சமூக நீதி கொள்கையினுடைய மிக மிக அடித்தளமான சூப்பரா ஒரு பேசாட பாருங்க. உருட்டு மாடல், அவங்களுக்கு உருட்டுறதை தவிர ஒரு ஒண்ணுமே தெரியாது. இந்த 5000 ரூபாய் எலெக்ஷன் அப்படின்னு வந்த உடனே வேக வேகமா எல்லாரும் கொண்டு 5000 ரூபாய் யாருமே நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் 5000 ரூபாய் எதுக்காக? அந்த 5000 ரூபாய் நீங்களும் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்களும் பண்ண சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு நமக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்படி? என் அன்பு தாய்மார்களே, ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்க சரியாக இருக்க வேண்டும், நல்லா வளரணும், நல்லா இருக்கணும். சமுதாயத்தில்னா நம்ம குடும்பத்துல யார் சரியா இருக்கணும் என்றால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும், இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் மு.க. ஸ்டாலின் சரியா இருக்காரா? அவனுடைய கடமை என்ன? குடும்பத்திற்கு பாதுகாப்பு. குடும்ப தலைவன். அடுத்தது என்ன? பொருளாதாரம் பாதுகாப்பா இருக்கும், காசு பணம் வேணும் குடும்பத்தை நடத்துறதுக்கு, சரிங்களா? பொருளாதாரம். அடுத்தது நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள். நாம அடுத்தது என்ன செய்ய போறோம்? குழந்தை கல்யாணம் பண்ண போறோமா? படிக்க வைக்க போறோமா? அடுத்தது என்ன? இந்த திட்டமெல்லாம் இருக்கணும்ல, இருக்கணுமா இருக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் நாம தேர்ந்தெடுத்தோம் பாத்தீங்களா, அந்த குடும்ப தலைவன். தலைவனே வா,